الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم. عن سفيان بن عبد الله الثقفي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு கண்ணியமான மாதம் ரமலானுடைய மாதத்துல 11 நோன்புகளை பூர்த்தியாக பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மீதமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய நோன்புகளையும் ஆஃபியத்தோட ஆரோக்கியமாக பேணுதலாக பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ எல்லா நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதம் பார்க்கறதுக்கு மிக சந்தோஷமான ஒரு காட்சி. ஒவ்வொரு ஊர்கள்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள்ல பார்க்கறதுக்கு பெரிய ஒரு குதூகலமான உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சி தான் பள்ளி வாசல்கள்ல மஸ்ஜிதுகள்ல அதிகமான மக்கள் கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக நிரம்பி அமல்கள் இபாதத்துகள் செய்யறத கண்ணால பார்க்கிறோம். எவ்வளவு மக்கள் ரமலானுடைய காலம் மஸ்ஜிதுகளுக்கு போறாங்க, போவாத மக்களும் மஸ்ஜிதுகளுக்கு போறாங்க, தொழாத மக்கள் அதிகமானவங்க தொழுறாங்க, குர்ஆன வாழ்க்கையில தொடாத எவ்வளவு பேர் குர்ஆன் ஓதுறாங்க, அதே போல திக்ர்கள் செய்யறாங்க, ஸலவாத்துகள் ஓதுறாங்க, அவங்களுடைய நாவுகளை வாழ்க்கையில பேணி கொள்றாங்க, உணர்வுகளை வாழ்க்கையில கட்டுப்படுத்தி கொள்றாங்க. ஏனென்றா துனியால ஷைத்தானுடைய ஆதிக்கம் கிடையாது. அதனால அவங்களுடைய முழு உறுப்புகளையும் அவங்க கண்ட்ரோலா வைத்து கண்ணியமான முறையில பேணுதலான முறையில இந்த ரமலானுடைய மாதத்தை கழிக்கிறத நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கவலையான ஒரு செய்தி என்னென்றா அதிகமான மக்களுடைய அமல் இபாதத்துக்கள் இருக்குதே, இது வெறுமனே இந்த ரமலானுடைய மாதத்துல அமல் செய்யக்கூடிய
ரமலானிகளாக இந்த அமல்கள் முடிஞ்சிருது. ரமலானிகளாக இந்த அமல்கள் அவங்களுக்கு முடிஞ்சிருது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இன்னும் கொஞ்சம் பேரை சமூகத்துல நாங்க பார்க்கிறோம், அவங்க ரமலான்ல எடுக்கக்கூடிய பயிற்சிகளை கொண்டு, ரமலான்ல செய்யக்கூடிய பயிற்சிகளை கொண்டு அந்த ரமலானுக்கு பின்னால உள்ள காலத்திலையும் இந்த அமல்களை வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்யறாங்க. எப்படி 5 நேர தொழுகையில ரமலான்ல பேணுதலோ ரமலானுக்கு புறவும் பேணுதலாக இருக்கிறாங்க. எப்படி குர்ஆன் அதிகம் ஓதுறாங்களோ ரமலானுக்கு புறவும் குர்ஆன் ஓதுறாங்க. எப்படி திக்ர்கள் செய்யறாங்க, ஸலவாத்துகள் செய்யறாங்க, நாவுகளை பேணி கொள்றாங்க, பாவங்கள் இருந்து தூரமாகறாங்க, உணர்வுகளை வாழ்க்கையில கட்டுப்படுத்துறாங்களோ இதே விடயத்தை ரமலான் அல்லாத காலங்கள்ல இவங்க பேணுதலாக வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் செய்யறாங்க. இவங்களுக்கு இஸ்லாத்துல ஒரு பெயர் சொல்லப்படும், என்னென்றா ரப்பானிகள் என்பதாக சொல்லப்படும். அது என்ன ரமலானிகள் ரப்பானிகள் என்றா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானிகள் என்றா ரமலான்ல மாத்திரம்தான் இவங்க அமல் வாழ்க்கையில செய்வாங்க. ரமலான் அல்லாத காலங்கள் அவர்கள் அமல் செய்யறது இல்லை. ரமலானுடைய மாதத்தை மட்டும் ஒரு கூட்டம் கண்ணியப்படுத்துறாங்க. மற்ற காலங்கள்ல தொழுகையில பேணுதல் இல்ல, மற்ற எல்லா இன்னும் அமல் இபாதத்திலும் பேணுதல் கிடையாது. இவர்களுக்கு தான் சொல்லுவாங்க ரமலானிகள். ரமலானுடைய மாதத்தை மட்டும் சேர்ந்தவங்க, மற்ற காலங்கள் இவங்க அமல் செய்யறது இல்ல. அல்லாஹுடைய பார்வையில இவங்க வெற்றியாளர்கள் அல்ல. ஆனா அடுத்த கூட்டம் இருக்கிறாங்க ரப்பானிகள் என்றா இவங்க ரமலானிகள். ரமலான் மாதத்தை அல்ல, இவங்க ரமலானையும் தந்த அந்த ரப்ப சார்ந்தவங்க. ரமலானுடைய மாதம் வந்தாலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் ரமலானுடைய பக்குவத்தோட இருப்பாங்க. இவங்களுக்கு சொல்லுவாங்க ரப்ப சார்ந்தவர்கள். மௌத்து வரைக்கும் இவங்களுடைய அமல் பெய்து கொண்டே இருக்கும். மௌத்து வரைக்கும் இவங்களுடைய அமல் வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவங்க சொல்லுவாங்க ரப்பானிகள். அல்லாஹுடைய பார்வையில இவங்க தான் வெற்றியாளர்கள். ஆனா கவலை என்ன தெரியுமா? இதையும் தாண்டி இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, ஷைத்தானிகள். இவங்க ரமலானுடைய காலமும் அமல் செய்ய மாட்டாங்க, இவங்க ரமலான் அல்லாத காலமும் அமல் செய்ய மாட்டாங்க. மற்றைய காலங்கள்ல இவங்க அமல் செய்யறதும் இல்லாம அடுத்த மனிதர்களையும் அமலை விட்டு தடுப்பாங்க. சும்மா எரிமாஜா, இந்த சுருக்கமான வாழ்க்கையில நாங்க என்னத்தை தான் சாதிக்க போறோம்? எடுக்கிற சந்தோஷம் எல்லாம் துனியால் எடுத்துறோம். ஏன்? அவருக்கு சொர்க்கத்துடைய இன்பம் தேவையில்ல, அவருக்கு சொர்க்கத்துடைய இன்பத்துல இன்பம் இல்ல. அதனால அமல் செய்யற மனுஷனின் தடுப்பானோலே இவர்களுக்கு சொல்லுவாங்க ஷைத்தானிகள். இவர்கள் ஷைத்தான சார்ந்தவர்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்க ரமலானிகளா ரப்பானிகளா ஷைத்தானிகளா என்பதை நானும் நீங்களும் முடிவெடுத்துக் கொள்றது கட்டாயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல் துனியால் என்ன தெரியுமா? மலக்கணக்கு அமல் செய்யறதை விட அஹப்புல் அஅமாலு இலல்லாஹி தஆலா அதுவமுஹா வ இன் கல்ல. ஒரு மனிதன் வாழ்க்கையில குறைவா அமல் செஞ்சாலும் அதை தொடர்ச்சியா செய்யறது அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம். கொஞ்சம் தான் வாழ்க்கையில அமல் செய்யறாரு. 5 நேரம் தொழுகையில பேணுதல் முன்பின் சுன்னத்து இல்ல. 5 நேரம் தொழுகையை மட்டும் பேணுதலா தொழுதுட்டு வாராரு. முன்பின் சுன்னத்து தொழதான் ஓனும். ஆனா தொழாட்டியும் இவர் 5 நேரம் தொழுகையில பேணுதலா ஈக்கிறாரு, அதை தொடர்ச்சியா செய்யறாரு. இந்த அமல் அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம். வாழ்க்கையில அமல் குறவு, ஆனா அந்த அமல அதுவமுகா இவர் தொடர்ச்சியா தாஹிமாக செஞ்சு கொண்டு வரார். அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பமான அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் குறவா ஈந்தாலும் அந்த அமல வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்யும். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்ன தெரியுமா? யுகீமூன அல்லதீன யுகீமூன ஸலாத வ யுத்தூன ஸகாத் என்ற வார்த்தையை பல இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிறான். யுகீமூன ஸலாத் என்றா தொழுகைய நிலை நாட்டினாங்க என்ற கருத்து, அது ஒரு கருத்து. ஆனா இந்த யுகீமுக்கு 3 விதமான அர்த்தங்களை உலமாக்கள் கொடுக்கிறாங்க. அதுல ஒரு அர்த்தம் தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்ல வாரது என்ன தெரியுமா? யுகீமூன ஸலாஹ் என்றா அவங்க தொடர்ச்சியாக வாழ்க்கையில தொழுகையை நிலை நாட்டுவாங்க. வயத்தூன ஸகா என்றா தொடர்ச்சியாக ஸகாத்தை கொடுப்பாங்க. அவங்க சீசனுக்கு அமல் செய்யற ஆட்கள் அல்ல. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். சொர்க்கவாதிகளை பத்தி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நேரம், தொழுகையாளிகளை பத்தி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நேரம் சொல்றான், உண்மையான தொழுகையாளிகள் யாரு தெரியுமா? வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களோட தொழுகை ஒவ்வொரு நாளும் ஈக்கும்.
அன்றாடம் தொழுவாங்க, ஒரு நேரத்துக்கு தொழுவாங்க, இன்னொரு நேரம் தொழ மாட்டாங்க, இப்படி ஈக்க மாட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்யக்கூடிய பல துஆக்கள் இருக்குது. துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல மிக முக்கியமான ஒரு துஆவை அடிக்கடி ஓதுவாங்க. இந்த துஆவை நாங்களும் பாடமாக்கி வாழ்க்கையில ஓதுவாங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், ஏ உள்ளங்களை புரட்டி போடக்கூடியவனே, சப்பித் குலூபனா அலா தீனி, ஓண்ட மார்க்கத்துல எங்கட உள்ளங்களை அப்படியே நிலையாக்கி வச்சிரு, தரிப்படுத்தி வச்சிரு. மனசுகளை நாங்கள் அலைப்பாய விடக்கூடாது. இது அப்படியா, இது இப்படியா. சில நேரங்கள்ல முஸ்லிமாக இருந்து கொண்டு, இஸ்லாத்துல இருந்து கொண்டு, இஸ்லாத்துல பலவிதமான சந்தேகங்கள் எழும்பும். அது எப்படியான சந்தேகங்கள் என்றா, சில சந்தேகங்கள் குஃபரியத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டி போடக்கூடியவனே, கல்புகளை புரட்டி போடக்கூடியவனே, சப்பித் குலூபனா, எங்கட உள்ளங்களை தரிபாடாக வச்சிடு, உன்னுடைய மார்க்கத்துல தரிபாடாக வச்சிடு. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பம் ஒரு அமல் செய்த வாழ்க்கையில அந்த அமல வாழ்க்கையில தொடர்ச்சியா, இதுக்குதான் செல்லுவாங்க இஸ்லாத்துல இஸ்திகாமத், தொடர்ச்சியாக செய்யப்படுறது, அதிலே தொடர்ச்சியாக ஈக்கிறது, அத வாழ்க்கையில மிஸ் பண்ணாம செய்யறது. எது வரைக்கும் என்றா மௌத்து வரைக்கும் செய்யறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கவலையான செய்தி என்ன தெரியுமா? நோன்புல அதிகமானவங்க அமல் செய்யறாங்க, அதிகமானவங்க கண் குளிர்ச்சி அமல்கள் செய்யறாங்க. தஹஜ்ஜுத் அவங்களுக்கு மிஸ் ஆகுது இல்ல, நோன்பு மிஸ் ஆகுது இல்ல, தொழுகை மிஸ் ஆகுது இல்ல. ஆனா ரமலான் எப்ப முடியுதோ, ஷவ்வாலுடைய பொறை எப்ப காண்றோமோ, அந்த நாள்ல இருந்து அவனை போல ஷைத்தானாக யாரும் இல்லை. துனியால் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தொட்டு தூரமாகிறார். இங்க பார்க்கக்கூடிய நேரம் பெருநாளுடைய தொழுகைக்கு நல்ல அழகாக வாரார், நல்ல அழகாக ஜுப்பா உடுக்கிறாரு, அரபிய போல ஈக்கிறாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் பெருநாளுடைய லீவுல ஒரு ட்ரிப் கொண்டு போனா நுவரலியால ஜம்பரோட சுத்தி கொண்டிருக்கிறார், கட்ட கல்சனோட முட்டு விலங்க சுத்துறாரு. அப்ப இவருடைய மார்க்கம் யார் ஏமாத்துறார்? இவர் நிலையான ஒரு அமல் வாழ்க்கையில செய்யல, இவர் சும்மா ஊரை ஏமாத்துறாரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊரை ஏமாத்துறார் என்று சொல்றதை விட இவர் அவரையே வாழ்க்கையில ஏமாத்திக் கொள்றார் அல்லாஹ்வுடைய விஷயத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ரமலானுடைய காலம் என்ன அமல்களை செய்யறோமோ அந்த அமல்களை வாழ்க்கையில இஸ்திகாமத்தை எடுக்கணும். ஒரு மனிதனுடைய ரமலான் கபூல் செய்யப்பட்டதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ரமலான்ல எடுத்த பயிற்சிய ரமலான் அல்லாத காலங்களை இவர் செய்யணும். ரமலான்ல என்னென்ன பயிற்சிகள் எடுத்தோமோ, எப்படி பாவம் செய்யாம இந்த 11 நாள் கண்ணியமாய்ந்தோம். ஏன் ரமலானுக்கு நாங்க கண்ணியம் கொடுக்கிறோம், வாழ்க்கையில பாவம் செய்யறோம் இல்ல, நாவுகளை பேணிக் கொள்றோம். சண்டை சச்சரவு வந்தா நான் நோன்பாளி என்று ஒதுங்குறோம், போய் பேசினாலும் உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வந்துருது. வாழ்க்கையில தூஷண வார்த்தைகள் வந்தா உடனே நிப்பாட்டிக் கொள்றோம். நோம்பு நேரம் அப்படி இப்படி கோபப்படுத்த வானம் என்றோம். ஏன் இப்படி எல்லாம் சொல்றோம் தெரியுமா? அந்த ரமலானை நாங்க கண்ணியப்படுத்துறோம். இந்த ரமலான்ல எடுத்த பயிற்சி, ரமலானுடைய நோன்பு அல்லாஹ் கபூல் செஞ்சதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ரமலான்ல எடுத்த பயிற்சிய ரமலான் அல்லாத காலங்கள்ல செஞ்சு மௌத்து வரைக்கும் இந்த பயிற்சியை கொண்டு போகணும். இதுதான் ரமலான் கபூல் செய்யப்பட்டதுக்கு அடையாளம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பொதுவாக சீசனுக்கு அமல் செய்யறது, சீசனுக்கு அல்லாஹ்வை நாடுறது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட காலத்துல மட்டும் அல்லாஹ் கிட்ட கையேந்திரது. இது அல்லாஹ்க்கு மட்டுமல்ல, மனுஷனுக்கும் விருப்பம் இல்ல. ஒரு தெரிஞ்ச ஒத்தரிக்கிறாரு, இவரோட எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல, நல்ல மஹப்பத், ஒரு காலமும் பேசுறதில்ல, 11 மாசமும். ரமலான் வந்தா மட்டும் கோலம் நடிக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜி, என்ன செய்தி ஷோமா. ஏன் ஏதாவது ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ள அடிக்கிறோம். இந்த நேரத்துல அவர் ரிட்டர்ன் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, 11 மாசம் நான் நோயில கஷ்டப்பட்ட ஒரு வார்த்தை கேட்கல, என் வீட்டுல எவ்வளவு பெரிய கஷ்டம் ஒரு வார்த்தை கேட்கல, நான் அங்கெங்கெல்லாம் லொஸ்டாவின் ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா ஒரு தேவையுண்டு வந்தா மட்டும் எங்களுக்கு இதை கேட்கிறீங்களே, இது மனிதனுடைய சிஃபத்தா இல்லையா? அல்லாஹ்வை மறந்தா அல்லாஹ்வும் அடியான மறப்பான். அல்லாஹ்வை மறந்தா ஒரு நாளும் அல்லாஹ் நினைக்க மாட்டான் அடியான. ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்க என்னைய நினைச்சா நானும் உங்களை நினைப்பேன் என்றான் அல்லாஹ். நீங்க என்னைய நினைச்சா, என்னைய ஞாபகம் செஞ்சா நானும் நினைப்பேன் உங்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா
எப்ப அல்லாஹ் கிட்ட அடிக்கடி கேட்கிறோமோ, அல்லாஹ்வோட தொடர்பை பேணிக்கொண்டு வைக்கிறோமோ, ஒரு இக்கட்டான நிலைமை வரக்கூடிய நேரம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அப்படி இல்ல, ஒரு காலத்துக்கு மட்டும் ஒரு கஷ்டம் வரப்போகல கையேந்திரும், ஒரு துன்பம் வரப்போகல கையேந்திரும். வாழ்க்கையில தொழுகை இல்ல, அமளிபாத தொண்டும் இல்ல, துஆ இல்ல, திக்ர் இல்ல, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல, ஹராமலால பேணுதலில் ஒன்றும் இல்ல. ஆனா கஷ்டம் ஒன்று வந்தா மட்டும் கையை தூக்கினா, ஹதீஸ்ல வருவது என்ன தெரியுமா, இவர் ஒரு கஷ்டம் வரப்போக மட்டும் அல்லாஹ் கிட்ட கையேந்தி துஆ செய்றார். இந்த நேரத்துல மலாயிக்காமார்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, என்னப்பா அல்லாஹ் கிட்ட பரிச்சயம் இல்லாத ஒரு குரல் கேட்குது, இதுவரைக்கும் கேட்காத ஒரு குரல் கேட்குது. இவ்வளவு காலத்துல சுஜூதுலயோ ருக்கூலையோ சுபஹான ரப்பியல் அதீம் சுபஹான ரப்பியல் அலா வாழ்க்கையில சொன்னதில்லை. இந்த குரல் மலக்குமார்களுக்கு கேட்டதில்லை. மலக்குமார் சொல்லுவாங்க, என்ன பழக்கமில்லாத ஒரு குரலா ஈக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி ஈக்காது. இதே ஒரு மனிதன் அல்லாஹ்வோட எனி டைம் தொடர்பு, ஒரு சின்ன கவலை வந்தாலும் சின்ன துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய பக்கம் தான் பேசுவான், அல்லாஹ்வுடைய பக்கம் தான் நிக்கிறானா, இவன் உடனடியாக துஆ செஞ்சா அந்த துஆக்கு அல்லாஹ் தஆலா உடனடியாக ரிப்ளை கொடுப்பான், உடனடியாக பதில் கொடுப்பான். ஹதீஸுடைய கருத்து அதுதான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, எந்த மனிதன் ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அந்த விஷயத்துல உறுதியாகிறானோ, ஏண்ட ரப்பு அல்லாஹ், அதுல சந்தேகம் கிடையாது, அதுல யார் உறுதியாக இருக்கிறாங்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்க வாழ்க்கையில கவலைப்பட தேவையில்ல, அவங்க வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்தா பயப்பட தேவையில்ல. ஏன் அல்லாஹ் ஈக்கிறான் எனி டைம் அவங்களோடு. அபு மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சஹாபி, பெரிய ஒரு சஹாபி. இவங்க ஒரு தடவை ஒரு காட்டு பகுதியால பிரயாணம் செய்யறாங்க. போகக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன், ஒரு திருடன் வந்துட்டார், ஒரு கள்ளன் வந்துட்டார் இவருடைய முன்னுக்கு. வந்து சொன்னாங்க, உங்களுக்கு செய்கிற பொருள்கள் எல்லாம் நான் களவெடுக்க போறேன், திருட போறேன், ஆனா அதுக்கு முன்னால நான் உங்களை கொலை செய்வேன். இப்ப அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, பெரிய ஒரு பேணுதலான மனிதன். இவங்க சொல்றாங்க, எனக்கு தைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோ, ஆனா என்னைய கொலை செய்யாது, என்னைய நீ உயிரோட விட்டுடு, நான் எல்லா பொருட்களையும் உனக்கு தாரேன். இவங்க சொன்னாங்க, ஏண்ட ஒரு வளமை, நான் உன்னைய ஹயாத்தோட விட்டா என்ன பத்தி நீ வெளியில போயிட்டு சொல்லுவாய் ஊர்ல, அதனால நான் ஒவ்வொருத்தரையும் கொலை செய்யறது என்ற வளமை சொன்னாங்க. அப்படியா? அபூ மிஅலக் ரலியல்லாஹு யாருன்னு சொல்லி அந்த திருடனுக்கு தெரியா. சொன்னாங்க, எனக்கு என்னைய நீ கொலை செய்யறதுக்கு முன்னால எனக்கு தொழுறதுக்கு சந்தர்ப்பம் தான். இவங்க போற முஸல்லாக்கு போறாங்க, அந்த இடத்துல வைத்து ஒரு விரிப்பை விரிக்கிறாங்க, தக்பீரை கெட்டுறாங்க. முதலாவது 2 ரக்காத், முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் ஹுவல்லாஹு அஹத். சலாம் கொடுத்துட்டாங்க, திருப்பி எழும்புறாங்க. இன்னும் 2 ரக்காத் கேட்கிறாங்க. அந்த திருடன் என்ன சொன்னாங்க, இன்னும் 2 ரக்காத் தொழணும். சொன்னாங்க, அப்படியா? நீ சுத்தி பாரு எவ்வளவு ஜனாதா ஈக்குது, இந்த ஜனாதாக்கள் எல்லாம் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னால 2 ரக்காத் தொழுந்தவங்க என்றதை நினைவு வச்சுக்கோ நீ. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க, அவங்களோட தொழுகை எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா ஏண்ட தொழுகை முடிய போக்கல நீ வித்தியாசத்தை பாப்பாய். சவாலோட தொழுகிறாங்க. ஏன் அவ்வளவு நம்பிக்கை, அல்லாஹ் எனக்கு ஈக்கிறான், எப்படியாவது உதவி வரும். இப்ப 2வது ரக்காத் தொழுகிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா 1வது ரக்காத்ல ஓதுறாங்க குல் அஊது பிரப்பில் ஃபலக். 2வது ரக்காத்த தொழுகிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் அஊது பிரப்பின் நாஸ். சலாம் கொடுத்ததுக்கு பிறகு துஆ ஒன்று ஓதுறாங்க, யா வதூத் யா தல் அர்ஷல் மஜீத் யா ஃபஅாலல் லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா யுதாம். நீண்ட துஆ. இந்த துஆவை ஓதி கடைசியாக அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க, யா முகீத், ஏ உதவி செய்யக்கூடியவனே, அகிஸ்னி, எனக்கு நீ உதவி செய்வாயாக. இத 3-4 விடுத்தம் தொடர்ச்சியா ஓதுறாங்க. ஓதிக்கொண்டு ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல குதிரையில ஒரு வீரன் வார சத்தம் கேட்குது. அந்த வீரன் வாரார், கள்ளன் எதிர்பார்க்கல, வந்தவர் அப்படியே கத்தி எடுத்து அந்த கள்ளன் களத்தை வெட்டுறார். கள்ளன் அப்படியே, கள்ளனுடைய ஜனாதா கீழே விழுது. அந்த குதிரை வீரன் வந்தவர் அந்த ஜனாதம் அப்படியே பத்த வைக்கிறார், கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்ப குதிரையில வந்தவர் ஏறி போறாரு. போகக்கூடிய நேரம் அபூ மிஅலக் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, யார் நீங்க, எனக்கு ஏன் உதவி செஞ்சீங்க? சொன்னாங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? சொன்னாங்க, எனக்கு தெரியாது. சொன்னாங்க, நான் 4வது வானத்துக்கு பொறுப்பான மலக்குன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, நீங்க ஏன் எனக்கு உதவி செஞ்சீங்க? சொன்னாங்க, நீங்க முதலாவது விடுத்தம்
அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை ஓதி உதவி கேட்க போக்கல நாங்க மலாயிக்காமார்கள் பேசிக்கொண்டோம். அல்லாஹ்க்கு பரிச்சயமான ஒரு குரல் கேக்குது, நாங்க இவருக்கு உதவி செய்யணுமே. 2வது தடவை இந்த துஆ ஓத போக்கல நான் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டேன். 3வது விடுத்தம் நீங்க ஓதினீங்க, நான் அல்லாஹ்ட அனுமதியோட பூமிக்கு இறங்கிட்டேன். முழு உம்மத்துல ஒவ்வொரு முஃமின்களுக்கு பஷாரத் செல்லுங்க, நன்மாராயம் செல்லுங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமை வந்து, கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து, யாரெல்லாம் இந்த 4 ரக்காத்து தொழுகையோட இந்த துஆவை 3 விடுத்தம் ஓதி அல்லாஹ் கிட்ட கேட்பாங்களோ அவங்களோட உதவிக்கு வார மலக்கு 4வது வானத்தில் இருக்கிற மலக்கு நாதான் என்று சொல்லும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உதவி எது வரைக்கும் தெரியுமா? இந்த உதவி வெறுமனே துனியாட வாழ்க்கையில் அல்ல, மௌத் வரைக்கும் இந்த உதவி தொடரும் வாழ்க்கையில். யாருக்கு தெரியுமா? இஸ்திகாமத்தாக அமல் செய்யற மனுஷனுக்கு, இஸ்திகாமத்தாக அல்லாஹ்வோட தொடர்பு வைக்கிற மனுஷனுக்கு. குர்ஆன்ல சூரத்துல் ஹாமீம் சஜதால அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். எப்படி தெரியுமா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்ற விஷயத்துல சும்மஸ்தகாமு, ஒரு மனிதன் இஸ்திகாமத்தா மௌத்து முட்டு மீக்கிறானோ அவனுடைய மௌத்துடைய கட்டத்துல ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, நாங்க மலக்குமார்களை அவனுடைய ஜனாதா கிட்ட இறக்குவோம். அவனுடைய சக்கராத்துல நாங்க அவன் கிட்ட மலக்குமார்களை இறக்குவோம் வானத்துல இருந்து. குர்ஆன்ல நேரடி வார்த்தை இது. யாருக்கு? அல்லாஹ் என்றதுல உறுதியாகிக்கும், சும்மா சீசனுக்கு அமல் செய்யறவனுக்கு அல்ல. உறுதியாக மௌத்து வரைக்கும் நான் மாற்றம் செய்யாம அல்லாஹ்க்கு பொருத்தமா வாழ்வேன். இந்த மனிதன் சக்கராத்துடைய நிலைமையில அல்லாஹ் சொல்றான், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, நாங்க மலக்குமார்களை இறக்குவோம். பல உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு பல விளக்கங்கள் எழுதுறாங்க. அதுல ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, சுமாராக மனிதர்களுக்கு விளங்குறதுக்கு எழுதுறாரு, 500 மலக்குமார்களுக்கு மேலால் அல்லாஹ் இறக்குவான். இந்த 500 மலக்குமாரும் கையில ஒரு கஃன் துணியை கொண்டு வருவாங்க. ஒரு கையில கஃன் துணி, இன்னும் ஒரு கையில 20 வகையான நறுமணம் உள்ள பூக்கள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. கிதாபில் எழுதுறாங்க, ஒரு மலக்கு கொண்டு வந்த கஃன் துணியவோ, ஒரு மலக்கு கொண்டு வந்த 20 வகையான பூவையோ மத்த 500 பேரும் கொண்டு வர மாட்டாங்க. எல்லாத்துடைய கையிலையும் வித்தியாசமான பூ தான் நீக்கும். வந்து அந்த மனிதனுக்கு சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? கொஞ்சம் யோசிங்க, இந்த தருணத்தை யோசிங்க. ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் சீரியஸ் ஆகிறாரு, பெய்த்து நாங்க பயம் காட்டாம அவருக்கு சொல்றோம், ஒன்றும் யோசிக்க வானம், நீங்க செஞ்ச நல்ல அமலுக்கு அல்லாஹ் எல்லா கூலியை தரும், டக்குன்னு வருவீங்க பாருங்க. இப்படி சொன்னா இதுதான் அந்த மனுஷனுக்கு பாதி மறந்தா இல்லையா? இது பாதி இல்ல, அது முழுமையான மறந்து அவனுக்கு நல்ல வார்த்தை. இந்த நேரம் மலக்குமார் வந்து சக்கராத்துல செல்றாங்க. சக்கராத்துடைய நிலம் ஒரு மனுஷனுக்கு வந்தா அந்த சக்கராத்துடைய வருத்தம் நிக்கும், மௌத்தாவினாதான் நிக்கும். சக்கராத்துடைய வருத்தம் இது வந்தா அந்த வருத்தம் நிக்கும், அவன் ரூஹ் போனாதான் நிக்கும். வேற எந்த டாக்டர் நினைச்சாலும் நிப்பாட்டேற சக்கராத்துடைய வருத்தத்தை. அப்ப இந்த கட்டத்துல மலாயிக்காமார்கள் வந்து சொல்றாங்க, அல்லா தகாஃபு, நீங்க பயப்படவானம் வாப்பா, வலா தஹ்ஸனு, கவலைப்படையமானம். எப்படி வார்த்தை? நீங்க பயப்படவானம், கவலைப்படையமானம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், வாக்களிச்சத போல சொர்க்கம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது, அதை கொண்டு நாங்க உங்களுக்கு நன்மாராயம் சொல்றோம், நீங்க பயப்படாம போங்க. அங்க நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, உலகத்துல நீங்க குடும்பத்தை நினைச்சு கவலைப்படையலும், மனைவி பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படையலும், உலகத்துடைய வாழ்க்கையிலும் ஆகிரத்திலும் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இப்போ கவலைப்படாம மௌத்தாகுங்க. ஏன்னா நீங்க சொர்க்கவாதி. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில அமல்களை நிரந்தரமாக்குறது லேசி இல்ல, மௌத்து வரைக்கும் அமல் செய்யறது லேசி இல்ல. அதுதான் சொல்லுவாங்க, அல் இஸ்திகாமா கைரும் மின் அல்ஃபி கராமான்னு சொல்லுவாங்க. இஸ்திகாமத்தா தொடர்ச்சி அமல் செய்யறது இருக்கிறே, இது 1000 கராமத்தை விட, 1000 அற்புதங்களை விட சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள், நபிமார்கள் இந்த அமல்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன அமலா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பழக்கமுடையவர்கள் ஆய்ந்தார், தொடர்ச்சியாக இந்த அமல்களை வாழ்க்கையில செஞ்சு கொண்டிருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்க்கையில மக்கள் அழைச்சு கொண்டிருந்தாங்க அல்லாஹ்வுடைய பக்கம். எத்தனை வருஷம்? 950 வருஷம். கொஞ்சம் யோசிங்க, இது லேசான ஒரு காரியமா? 950 வருஷம் மக்களை இஸ்லாத்துக்குள்ள அழைச்சு கொண்டே இருந்தாங்க. கிதாபில் எழுதுறாங்க, 83 பேர் தான் அந்த 950 வருஷத்துல இஸ்லாத்துக்கு வந்தா. அப்ப ஒரு வருஷத்துக்கு ஒத்தரும் வரல, 11 வருஷத்துக்கு ஒத்தர் தான் வந்தார்.
அப்ப எப்படியான பொறுமை, இஸ்திகாமத்தா செஞ்சா. ஐதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தரஜாவை அல்லாஹ் வேறையா வச்சுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல சொர்க்கவாதிகள் 10 சஹாபாக்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. பொதுவா சஹாபி என்றாவே சொர்க்கவாதி தான். இதுல மிக முக்கியமானவங்க, முதன்மையானவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அவ்வளவு மையது குலுல் ஜன்னத மின் உம்மத்தி, இந்த உம்மத்துல முதல் சொர்க்கவாதி அபூபக்கர் ரலியல்லாஹு. சுப்ஹானல்லாஹ். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவளை பத்தி ஆச்சரியமான சம்பவங்கள் பல இருக்குது. அதுல ஒன்றுதான், இவங்களுக்கு ஒரு அமல் உண்டு வாழ்க்கையில. வளமையாக சுபஹ் தொழுதத்துக்கு பின்னால இவங்க அவசரமாக வெளியாகி பேசிடுவாங்க. அவசரமாக வெளியாகி போறது. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் யோசிச்சாங்க, சரி வீட்டுக்கு தான் போறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, வளமைக்கு மாற்றமா அபூபக்கர் ரலியல்லாஹு சுபோக்கு போறோம், இவ்வளவு அவசரமா எங்க போறாங்க? அவங்க பாக்குறாங்க, இவங்க வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு வாரது ஒரு வழியில, ஆனா ரிட்டர்ன் போறது வேற வழியிலே. எங்க போறாங்க? இந்த நேரத்தில் ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவள பின்தொடர்ந்து போனாங்க. எங்க தான் போறாங்கன்னு பாப்போம். பின்னுகால வைத்து பாக்குறாங்க, மதீனாட எல்லைக்கு போறாங்க. வைத்து மதீனாட எல்லையில ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ளால் அபூபக்கர் ரலியல்லாஹு வைத்து ஒரு சில மணித்தியாலங்களுக்கு பின்னால வெளியாகி அப்படியே வீட்டுக்கு போறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குடிசைக்குள்ளால போறாங்க. வைத்து பார்த்தா ஒரு வயசால பெண்மணி, அவங்களுக்கு கண்ணும் தெரியாத ஒரு குருட்டு பெண்மணி, வயசாளி. கேக்குறான், உம்மா அபூபக்கர் ரலியல்லாஹு கலீஃபா வந்துட்டு போறாங்களே, அவங்க ஏன் கூட வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வராங்க? சொன்னாங்க, நான் வயதாளி பெண்மணி, எனக்கு கண்ணும் விளங்குறல்ல. கலீஃபாவுடைய வளமையான பழக்கம், ஒவ்வொரு நாளும் சுபோக்கு பின்னால் எங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்த கண் விளங்குறல் எனக்கு யாரும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என் டாய்லெட்டை கழுவுறது அபூபக்கர் ரலியல்லாஹு தான். எனக்கு ஹிதுமத் செஞ்சு தாரது அபூபக்கர் ரலியல்லாஹு தான். யாரு? ஜனாதிபதி, கலீஃபா, பிரதிநிதி. இவர் தான் டாய்லெட் கழுவுறது, இவர் தான் அந்த உம்மோட வேலையை செய்யறது. சொன்னாங்க, வரப்போகல ஈச்சப்பழம் கொண்டு வந்து எங்க கையில தருவாங்க, தந்துட்டு சாப்பிட சொல்லுவாங்க. பின்னுக்கு போய்த்து ஆட்டுல இருந்து பால் கறந்தும் கொண்டு வந்து தருவாங்க. தந்த எல்லா வேலையை முடிச்சிட்டு தான் போவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போகல என்னமோ யோசிச்சுட்டு போனாங்க. வெளிய வரப்போகல கண்ணீரோட வெளியே வந்து சொன்னாங்க, வாழ்க்கையில எந்த மனுஷனுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நன்மையில முந்தேல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நன்மையில அந்த மனுஷனை முந்தேலப்பா. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிட்டாங்க. இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு சிந்தனை வருவது, இவங்க மௌத்து. ஆனா அந்த பெண்மணி காலையில எதிர்பார்த்து கொண்டிருப்பாவே, அந்த பெண்மணியோட தேவையை பூர்த்தி செய்யணுமே. இவங்க என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகின செய்தி அந்த பெண்மணிக்கு சொல்லாம ஒரு சஹாபிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஒன்றும் பேசாம, நான் சொன்ன எல்லா வேலையும் நீட்டா செய்யுங்க, இந்த பேரிச்சம்பழத்தையும் கையில கொடுங்க, சாப்பிட பால் கறந்தும் கொடுங்க, கொடுத்துட்டு ஒன்றும் பேசாம ரிட்டர்ன் வந்துடுங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படிதான் போவாங்க, ஒன்றும் பேசுறதில்ல. இந்த சஹாபியும் போறாங்க, பைலட்டை கழுவுறாங்க, அவங்க எல்லா வேலையும் பூர்த்தி செய்யறாங்க, பால் கறந்து கொடுக்குறாங்க. கடைசியாக ஈச்சப்பழத்தை கையில கொடுத்துட்டு வரப்போக்கல அந்த வயதான கண் தெரியாத பொம்பளை கேட்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு இன்னைக்கு மௌத்தாவிட்டாங்க போலனா, நீங்க வந்திருக்கிறீங்க வேற யாரோன்னு கேட்டான். சுப்ஹான். இவங்களுக்கு சரியான ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஓடி போய் உமர் ரலியல்லாஹு கிட்ட சொன்னாங்க, உமர் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அபூபக்கர் மௌத் சொல்லி. ஆனா அவங்க கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத் சொல்லி. எப்படி கேட்டான்? இவங்க பதறிட்டாங்க, எப்படி தெரிஞ்சிச்சு? ஓடி கொண்டு வந்து கேட்டாங்க அந்த பெண்மணி கிட்ட, நீங்க அம்மா அவங்களுக்கு எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத் சொல்லி தெரியும்? சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு செய்யற எல்லா வேலையும் இவர் செஞ்சாரு, ஆனா ஒரு விஷயத்துல பிழை விட்டாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு எனக்கு ஈச்ச பழம் தர போகல, அந்த ஈச்ச பழத்துக்குள்ள ஈக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு தான் தின்ன தருவார். சுப்ஹான். ஏன்னா எனக்கு கண் தெரியா, நான் தவறி புழுங்கிட கூடாதுன்னு சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு வாழ்க்கையில இப்படியான அமல்களை ஒளிச்சு வச்சீங்களா? நான் என்ன தொழிச்சு வச்சுக்கிறோம் வாழ்க்கையில? இஸ்திகாமத்தை என்ன அமல் இருக்குது? செய்யற அமல் எல்லாம் வாயால சத்தி எடுக்கணும். எங்க சரி, நாங்க தொழுதோம், நாங்க கொடுத்தோம், நாங்க ஜகாத், நாங்க சதக்கா என்ன சொல்ல வேணும். வெளியில் அமல்கள் செஞ்சா பேசாம இருக்கும், எல்லாம் மறந்துடுவோம். அமல் வாழ்க்கையில செய்யவே இல்லைன்னு செய்யுங்க, யாருக்கும் சொல்லல. மௌத்து வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அமல்கள் வாழ்க்கையில தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில இஸ்திகாமத்தை பழகி கொள்ளும். தொடர்ச்சியாக சில அமல்களை வாழ்க்கையில வச்சு கொள்ளும். அதுக்கு இந்த ரமலான பயிற்சியை எடுப்போம். ஒரு நேரத்துல தொழுகிறது, இன்னொரு நேரத்துல தொழாமைக்கிறது, ஒரு நேரத்துல ஓதுறது, இன்னொரு நேரத்துல ஓதாமைக்கிறது, நினைச்சா அமல் நினைச்சா செய்யாமைக்கிறது. முஸ்லிமுக்கு அழகு இல்லை.
இது முஃமினுக்கு பசந்த் இல்ல. இது செய்யற அமல் வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்யணும். தொழுறோமா, மௌத்தாவினாதான் என்ன தொழுகை நிற்கும். குர்ஆன் ஓதுறோமா, என்ன ரூஹ் அடங்கினாதான் நான் குர்ஆன் ஓடுவேன். இந்த நியத்துல இஸ்திகாமத்தை அமல் செய்யணும். அதுக்கு பெரிய ஒரு பயிற்சி பட்டறதான் ரமலானுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தர்ப்பம். உள்ளத்தால யோசிங்க, எவ்வளவு பேர் வாழ்க்கையில அமல் செய்யறாங்க, எவ்வளவு பேர் இந்த அமல் செய்யக்கூடியவங்களுக்கு இஸ்திகாமத் இல்ல. ஆனா துனியாட வாழ்க்கையில தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் இஸ்திகாமத் இருக்குது. சில மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் டீ குடிக்கிறது இஸ்திகாமத். டீ குடிக்காட்டி அவங்களோட நாள் விடியாது. இது இஸ்லாத்துல வருவதா? டீ குடிக்கிற சுன்னத்தா இல்லாட்டி ஃபர்தா? கோப்பி குடிக்கிறது, வெள்ளக்காடு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆதத்தா வச்சுக்கிறோமே, வளமையா வச்சுக்கிறோமே. எவ்வளவு சிரமத்திலும் வைத்து எடுத்துட்டு வந்து அந்த தேவைகளை முடிக்கிறோமே. இதுல நாங்க இஸ்திகாமத்தை பேணுறோம். ஏன் நம்மளுடைய விஷயம் இஸ்திகாமத் இல்ல? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதர்கள் வாழ்க்கையில சில அமல்களை ஒளிஞ்சு செஞ்சாங்க. எப்ப அந்த அமல் வாழ்க்கையில மனுஷருக்கு தெரிய வருவதோ அடுத்த அமலின் பக்கம் வைத்துடுவாங்க. கடைசியாக இந்த சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ், இவங்க மிக முக்கியமான ஒருத்தர். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க கிதாபுல. ஒரு மனிதன் சம்பவம். ஒரு தடவை மதீனால பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று வந்துச்சு. பெரிய ஒரு பஞ்சம் மதீனால. அந்த நேரத்தில் எல்லாரும் மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வருஷ கணக்கா மழை இல்ல. மதீனால அவ்வளவு பெரிய பஞ்சம், சரியான சூடு. மழையை எதிர்பார்க்கிறாங்க. இந்த நேரத்துல மழை இல்ல. இஷாவுடைய தொழுகையை நான் தொழுதுட்டு நான் மஸ்ஜிது நபவிக்கு வெளியில, நான் மதீனால வெளியில இருந்துட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் இஷாக்கு பின்னால லேட் நைட்ல வந்தார். இஷாக்கு போற கொஞ்ச நேரத்துக்கு போற வந்தார். இவர் வரப்போகல, அவருடைய முகம் எனக்கு விளங்கல்ல. அவர் ஒரு போர்வையால் அவரை போத்தி கொண்டுதான் மஸ்ஜிதுக்குள்ள வந்தார். வந்து நேரா போனாரு, வுது செஞ்சாரு, அப்படியே சப்புக்கு போனாரு, தக்பீரை கெட்டினாரு, தொழுறாரு. நான் பாப்பேன் இப்ப முடிப்பார் அப்ப முடிப்பார். இவர் தொழுகையை முடிக்கல. இவர் தொழுகையில சலாம் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட சுபஹுடைய இந்த தஹஜ்ஜுடைய நேரம் கிட்டா போலதான் சலாம் கொடுத்தார். இப்ப தஹஜ்ஜுதுல துவா செஞ்சாரு, கையேந்தி துவா செஞ்சாரு, யா அல்லாஹ் முழு மதீனாவும் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க, மழைய கொடுத்துரு. இவர் கேட்ட உடனே அல்லாஹ் மழை இறக்கினார். சுப்ஹான். கேட்ட உடனே மழை வந்துட்டு மதீனாக்கு. நான் ஆச்சரியப்பட்டேன். சுபஹ் தொலை வந்தவங்க எல்லாம் மழையில நனைஞ்சு கொண்டு தான் போனாங்க. நான் 2வது நாள் அடுத்த நாளும் இவர் இஷாக்கு போற எதிர்பார்த்தேன். வளமைய போல வந்தார். 2வது நாளும் வந்தாரு. அதே போல அவரை மூடிக்கொண்டு அடையாளம் காட்டல வந்தாரு. சப்புக்கு போனாரு, தொழுதாரு. யாரும் இல்ல, தொழுறாரு. ஆனா தஹஜ்ஜுடைய நேரம் வர போல சலாம் கொடுத்தாரு. திருப்பி துஆ. 2வது நாளும் அல்லாஹ் மலையா கொடுத்தார். கிதாபுல அவர் பதிவு செய்யறாரு. எப்படி இருந்தா முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, 2 நாள்ட மலையில வருஷ கணக்கா வந்த பஞ்சம் இல்லாம போயிடுச்சு. அப்படியான மழை அல்லாஹ் அவருடைய துஆக்கு கொடுத்தானா. எனக்கு சரியான ஆச்சரியம். இவர் யாருன்னு பார்ப்போம். இந்த நேரத்துல இவர் 3வது நாள் வந்தாரு. இவர் தொழுதுட்டு முடிச்சுட்டு போல நானும் இவரோட பின்னுக்கால போனா ஒரு மதீனால பாலடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள போனாரு. நான் சலாம் சென்றேன் அவரை பின்தொடர்ந்து. அவர் மூஞ்ச திருப்பி எனக்கு காட்டல. மூஞ்ச திருப்பி கேட்டாங்க, யாரு நீங்க? சொன்னாங்க, நான் முஹம்மது இப்னு முன்கதிர். இப்படி நடந்துச்சு, நான் 2 நாளா நோட் பண்றேன், உங்களோட ஒரு முசாஃபா செய்யணும், பரக்கத்துக்கு வந்தேன். சொன்னாங்க, அப்படியான ஒரு நேரம் வந்தா நான் அவளையே நேர்ல வந்து சந்திக்கிறேன் அப்படி என்று சொன்னவங்க தான். அதுக்கு பிறகு மதீனால அந்த மனிதனை நான் பார்த்தேன். இதுவரைக்கும் கிதாபுல அவர் யார் என்று பேர் கூட பதிவு செய்யப்படல. என்ன சொல்ல வாரோம் என்றா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மக்கள் கிலோ கணக்கான அமல் செய்யறாங்க. அந்த கிலோ கணக்கு அமலை விட இந்த மனுஷரோட கிராம் கணக்கான அமல் பாரம், சரியான பாரம். யாருக்கும் அடையாளம் காட்டுறல, யாருக்கும் சொல்றல. இஸ்திகாமத்தா மௌத் வரைக்கும் செய்தா இன்னும் ஏராளமான சம்பவங்கள். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தந்திக்கிறான். இஸ்திகாமத்தா வாழ்க்கையில் அமல் செய்யறது, தொடர்ச்சியாக அமல் செய்யறது, இது ஒரு பெரிய ஒரு பயிற்சியாக இருப்போம். ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் ரசூலுடைய முறையில கரிக்க முயற்சி செய்வோம். அவனுடைய பொருத்தத்தை பெற முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமலான புரோசனம் உள்ள ரமலானாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ எல்லா நோன்பாளிகளுடைய நோன்பையும் கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுக்குரிய பூர்த்தியான கூலியை கொடுப்பாயாக.
ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட கடைசி வரைக்கும் பூர்த்தியாக ரமலானுடைய நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.